அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பெயர் அல்லாஹ்வும் பெரும் கிருபையாலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிறப்பித்து சிலாஹித்து கூறப்பட்ட அதி முக்கியத்துவம் வாய்ந்த மிக பாக்கியமான இரவு பகல்களை மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் பேர் அருளாலும் இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை தரிசிப்பதற்காக உலகம் முழுவதிலிருந்து அல்லாஹ்வினுடைய நேசர்கள், அந்த ஹஜ்ஜாஜிகள், ஹாஜிகள் புனித பூமியிலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய இருக்கக்கூடிய அத்தனை ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜை மபரூராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய பெரிய கிருபையால் நமக்கும் நம்முடைய வாழ்நாளிலே திரும்ப திரும்ப அந்த புனித பூமிக்கு ஹஜ் உம்ரா செல்வதற்கான பாக்கியத்தை, நம்முடைய குடும்பத்தார்களோடு அந்த பூமிக்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாளிலே அதிகமான முறையிலே தந்தருள் புரிவானாக. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ் என்பது ஒரு பாக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. புனித பூமியை நோக்கிய அந்த புனித பயணம் மிக பாக்கியத்துக்குரிய ஒரு பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம் அனைவர்களினுடைய வாழ்வினுடைய முதன்மையான லட்சியமாக அந்த புனித பூமிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் பலவிதமான லட்சியங்கள் இருக்கும். நல்ல படிக்கணும், நல்ல வேலைகளுக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்ட வேண்டும், நல்ல வாகனங்கள் வாங்க வேண்டும், உலகத்துல ஒரு நல்ல பொறுமதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதெல்லாம் பலவிதமான லட்சியங்களாக நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அத்தனை லட்சியங்களை காட்டிலும் கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உயர்ந்த லட்சியமாக, முதன்மையான லட்சியமாக அந்த புனித பூமிக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது முழு குடும்பத்தார்களோடு சென்று வருவதற்கான அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்வின் முதல் லட்சியமாக நாம் இதை முன்னிறுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த அளவுக்கு பாக்கியத்துக்கும் பரக்கத்துக்குரிய ஒரு பூமியாக அந்த புனித பூமி இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமலை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, வஅலன்னாஸ் வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, வசதி வந்து விட்டது, அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை செய்வதற்கான பாதுகாப்பும் அதற்கான வசதியும் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாக சொன்னால் அதிவிரைவாக அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். வசதி வந்த உடனே கடமைதானே தவிர வயது வந்த பிறகு வயோதிகத்திலே செய்ய வேண்டிய கடமை என்பதாக நாம் எண்ணிவிடக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான மக்களினுடைய மனோநிலைகள் எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு, வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் சரி செய்து விட்டு, வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்துல ஹஜ்ஜுக்கு போய்க்கலாம், உம்ராவுக்கு போய்க்கலாம் என்பதாக சொல்லி அந்த ஹஜ்ஜுடைய அமலை பிற்படுத்துவது இருக்கின்றதே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வயோதிபத்திலே, இயலாமையிலே அங்கு சென்று அவர்களால் எந்த விதமான அமல்களும் செய்ய முடியும். பல மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே கூட போக முடியாம அதே ஹோட்டல்ல இருந்து திரும்பி வந்தவங்களா இருக்காங்க, வயோதிகத்தினால், இயலாமையினால், நோயின் பலகீனத்தால். எனவே அதனால்தான் அல்லாஹ் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, வசதி வந்த உடனே உங்கள் மீது கடமை, வயோதிகம் வந்த பிறகு உள்ள கடமை அல்ல, வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கடமை அல்ல. வசதி வந்து விட்டது என்பதாக சொன்னால் பிற்படுத்தப்படாமல், தாமதப்படுத்தப்படாமல் உடனடியாக செய்ய வேண்டிய கடமைதான் ஹஜ்ஜாக இருக்கின்றது. ஹஜ்ஜின் மூலமாக அந்த மனிதரை அல்லாஹ் செல்வந்தராக ஆக்கின்றான். ஏழை ஹாஜியாக ஆகலாம். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு ஏழை சாதாரணமான மனிதர் பார்க்கிறோம், ஒண்ணுமே பெருசா வசதி வாய்ப்புகள்லாம் இருக்காது, சொந்த வீடு வாகனங்கள் கூட இருக்காது, ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருப்பார். செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, வெறும் ஐஸ் விற்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, ரிக்ஷா ஓட்டக்கூடிய கூலி தொழிலாளிகள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எனவே ஏழைகள் ஹாஜிகள் ஆகலாம். ஹாஜிகள் ஒரு காலத்திலும் அல்லாஹ் ஏழை ஆக மாட்டான். அல்லாஹ் ரசூலுடைய சத்திய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்ப்புகள் அமையும் பொழுது வசதி இருந்தது என்பதாக சொன்னால் பிற்படுத்தப்படாமல் முதன்மையாக நிறைவேற்றக்கூடிய கடமையாக ஹஜ்ஜுடைய கடமையும் உம்ராவுடைய அந்த அமலும் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய மிக பழமையான பூமி, ஏன் ஹஜ் செய்ய வேண்டும், ஏன் அந்த புனித பூமிக்கு செல்ல வேண்டும் என்பதாக சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆக பழமையான ஒரு பூமியாக அந்த புனிதமான மக்கா இருந்து கொண்டிருக்கின்றது. மனித இனத்தினுடைய விருட்சமே அங்குதான் ஆரம்பித்தது. ஹஸரத் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்ததே அந்த புனிதமான மக்காவில் இருந்துதான். எனவே மனித சந்ததிகள் இந்த உலகத்தில் உருவானதே அந்த பூமியில் இருந்துதான் உருவாக ஆரம்பித்தது. இந்த உலகத்தினுடைய நிலப்பரப்புகளிலேயே ஆக பரக்கத்துக்குரிய பாக்கியமான நிலப்பரப்பு, இந்த உலகத்தினுடைய நிலப்பரப்புகளிலேயே தோன்றிய முதல் நிலப்பரப்பு உம்முல் குர்ஆ, நகரங்களின் தாயான புனிதமான மக்கா பக்கா என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட இறை இல்லம், இந்த உலகத்திலே முதலாக உருவான நகரம் உம்முல் குர்ஆ, அந்த மக்கா, அந்த பக்காவுடைய நகரம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். எனவே நகரங்களின் தாய். உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரும் பெரும் நகரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, பெரிய பெரிய சிட்டிகள் என்பதாக சொல்றோம். அத்தனை நகரங்கள், அத்தனை சிட்டிகளினுடைய தாய் உம்முல் குர்ஆ, புனிதமான மக்கா, அந்த பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமும் அந்த அளவுக்கு ஒரு பரக்கத்தும் பெற்ற ஒரு புனித பூமியாகத்தான் புனிதமான அந்த மக்கா மதீனா நகரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பூமியிலே செய்யப்படக்கூடிய அமலை இந்த உலகத்துல வேற எங்கும் செய்ய முடியாது. குறிப்பிடப்பட்ட நாள், குறிப்பிடப்பட்ட நேரம், குறிப்பிடப்பட்ட இடம், குறிப்பிடப்பட்ட அமல், குறிப்பிடப்பட்ட ஆடை, வேற எங்குமே அந்த அமல், அந்த ஆடை அணிய முடியாது. ஹஜ்ஜுக்கோ உம்ராஹுக்கோ போகணும்னு சொன்னா இஹ்ராமுடைய ஆடை அணியணும். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், உலகத்துல அந்த புனிதமான ஹரம்ல, அதுவும் குறிப்பாக மக்காவை தவிர மதீனாவுல கூட இஹ்ராமுடைய ஆடையை பார்க்க முடியாது. எனவே மக்காவை தவிர்த்து அந்த இஹ்ராமுடைய ஆடை, கீழே ஒரு ஆடை, மேலே ஒரு ஆடை, ஒரு துண்டு அப்படியே சுருட்டி போர்த்தி கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு தான் இஹ்ராம். அந்த இஹ்ராமுடைய ஆடையை உலகத்துல வேற எங்கேயாச்சும் ரோட்ல அணிஞ்சுக்கிட்டு போக முடியுமான்னு சொன்னா முடியாது. யாரும் அப்படி அணிஞ்சுக்கிட்டு போறாங்களான்னு சொன்னா யாரும் கிடையாது. எனவே குறிப்பிடப்பட்ட ஆடை, குறிப்பிடப்பட்ட அந்த இடம், அங்குதான் அந்த அமலை செய்ய முடியும். உலகம் முழுவதும் கோடான கோடி பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. ஆனால் எந்த பள்ளிவாசலையும் தவாப் செய்ய முடியாது, பைத்துல்லாவை தவிர. மஸ்ஜிது நபவி, பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா உட்பட பைத்துல்லாவை தவிர, அந்த புனிதமான காபாவை தவிர வேற எந்த பள்ளிவாசலையும் தவாப் செய்ய முடியாது. அது பாவமாக ஆகிரும். தவாப் என்பதாக சொன்னா அது மக்காவில காபாவை மட்டும் தான் தவாப் செய்ய முடியும். குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தில் மட்டும்தான் அந்த அமல். சை செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் சஃபா மர்வாவில் மட்டும்தான் சை செய்ய முடியும். ஜமராத்திலே கல்லெறிய வேண்டும் என்பதாக சொன்னால் ஜமராத்தில் மட்டும்தான் கல்லெறிய முடியும். உலகத்துல வேற எந்த தூணை பார்த்து கல்லெறிஞ்சோம் என்பதாக சொன்னா கேஸ் போட்டு புடிச்சிட்டு போயிடுவாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமான பரக்கத்தான பூமி, பாக்கியமான பரக்கத்தான அமல், குறிப்பிடப்பட்ட நேரம், குறிப்பிடப்பட்ட இடம், குறிப்பிடப்பட்ட அமல், ஆடை உலகத்துல வேற எங்கும் பார்க்க முடியாது. எனவே அந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்த ஒரு பிரசதி பெற்ற ஒரு அமலும் பூமியுமாகத்தான் அந்த புனிதமான மக்கா நகரமும் அதனை முன்வைத்து நடக்கக்கூடிய அமல்களுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஹஜ்ஜுடைய உம்ராவினுடைய அந்த தேற்றமும் ஆசையும் அதிகமாக இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய மகனார் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து புனிதமான காபத்துல்லாவை கட்டினார்கள். அல்லாஹ் அந்த குடும்பத்தையே கபூல் செய்தான். தந்தை, மகன், தாய் என்பதாக முழு குடும்பமும் அல்லாஹுவால் கபூல் செய்யப்பட்ட குடும்பம். எனவே ஒரு முன்மாதிரியான குடும்பம், நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பமும் அது போன்றுதான் இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய், தந்தை, மகன், பிள்ளைகள் அனைவரும் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட குடும்பமாக வாழ வேண்டும். அதுதான் திருப்தி. இல்லைன்னு சொன்னா அத்தா தொழுகிறார், மகன் தொழுகிறது இல்லை, கணவன் தொழுகிறார், மனைவி தொழுகிறது இல்லை, வீட்டுல ஒருவர் ஈமானுடைய சூழ்நிலையில் இருக்கார், மீதி பேர் எல்லாம் ஈமானுடைய சூழ்நிலை இல்ல. இது பெரிய ஆபத்து. உலகத்திலும் ஆபத்து, நாளை மறுமையிலும் ஆபத்து. நம்ம விளங்கணும். முழு குடும்பமும் ஈமானிய சூழ்நிலையில் இருக்கணும். நாம தொழுகிறோம், அமல் செய்யறோம், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு போறோம், வீட்டுக்குள்ள போகிறோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் அந்த ஃபதுலையும் எடுத்துக்கிட்டு போறோம். வீட்டுக்குள்ள ஈமானுடைய சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா அந்த ஃபதுலும் ரஹமத்தும் வீட்டு வாசல்ல தான் உள்ள வராது. உலகத்திலும் ஆபத்து.
நாளை மறுமையிலும் நாங்க அமல் செஞ்சோம், என்னுடைய மனைவியோ என்னுடைய மகனுடைய நிலைகளை பத்தி நாங்க கவலைப்படல, அவங்களுடைய நிலைகளை எங்களால சரி செய்ய முடியல, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஆடை அலங்காரங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்கள், அந்த குணநலங்கள் இருக்குது, எங்களால மாத்த முடியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க செஞ்ச அமலை கொண்டு அல்லாஹ் எங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாலும் மனைவியும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்துல வாதா செய்வாங்க, விவாதம் செய்வாங்க. அல்லாஹ் இவர் வாழ்ந்தார், அமல் செஞ்சார், எங்களை அதன் பக்கம் வழி நடத்தல. உலகத்துக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சா என்னுடைய தந்தை கண்டித்தார், என்னுடைய கணவர் கண்டித்தார், அந்த விஷயத்துல கடுமையாக நடந்து கொண்டார். ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்ச நாங்க உன்னை மறந்து நாங்க வாழ்ந்த சந்தர்ப்பத்துல அதை பத்தி அவருக்கு கவலைப்படல, அவருடைய முகத்துல ஒரு சின்ன சுருக்கம் கூட ஏற்படல. எனவே அவரையும் சேர்த்து எங்களோட நரகத்துக்கு அனுப்பு. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்தை நேர்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி லாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். ஓ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஓ அல்லாஹ்வுடைய இறை இல்லம் காபாவை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க, நீங்க அல்லாஹ்வின் இந்த இறை இல்லத்தின் பக்கம் ஹஜ்ஜுடைய உம்ராவுக்காக அழைப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜபலே அபி குபைஸ், மக்காவினுடைய அந்த கிளாக் டவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை குன்று, இன்றைக்கும் அந்த குன்றினுடைய அடையாளங்கள் இருந்து கொண்டிருக்கு. அந்த ஜபலே அபி குபைஸின் அந்த மலை குன்றின் மீது ஏறி நின்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அந்த புனித பூமியை நோக்கிய பயணத்துக்காக அழைப்பு கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ அழைப்பு கொடுக்க சொன்ன, நானும் கொடுத்துட்டேன். என்னுடைய இந்த அடியானுடைய இந்த இன்சான் பலஹீனமான இந்த மனிதனுடைய இந்த சத்தம் எவ்வளவு தூரம் போயிட போது, யாருடைய காதுக்கு எட்டிட போது, யார் வந்துட போறாங்க? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய பொறுப்பை நீங்க செஞ்சிட்டீங்க, எத்தி வைப்பது உங்களுடைய பொறுப்பு, அழைப்பு கொடுப்பது உங்களுடைய பொறுப்பு, நீங்க அழைப்பு கொடுத்துட்டீங்க, மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய கடமை. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் அலைகடலென மக்கள் இன்றைக்கு அந்த பூமியை நோக்கி சங்கமித்துக் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு காலமும் லட்சோப லட்ச மக்கள் அந்த பூமியிலே புனிதமான ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக அங்கு சங்கமிக்கக்கூடிய ஒரு பேர் அற்புதமான கண்கொள்ளா காட்சிகளை நாம பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழைப்பை கொண்டு போய் சேர்த்தான். கடல்கள் கடந்து, கண்டங்கள் கடந்து, நாடுகள் கடந்து, ஏன் ஒரு தாயினுடைய கருவறையில் கருவாக ஒரு சிசு இருந்தால் அந்த சிசுவுக்கும் கொண்டு போய் சேர்த்தான். ஆலமே அருவாவிலே ரூஹுகளாக, அந்த அருவாஹுகளுடைய உலகத்திலே ரூஹுகளாக இருந்தால் அந்த ரூஹுகளுடைய உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தான். அப்படி சேர்த்த அந்த அழைப்பை இந்த உலகத்திலே உயிராக வாழ்ந்த மனிதர்கள் அல்லது கருவாக இருந்த சிசுக்கள், ஆலமே அருவாகிலே உயிராக இருந்த அந்த மனித சமுதாயம் யாரெல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த அழைப்பை செவியேற்றார்களோ, செவியேற்று லப்பைக் என்பதாக சொன்னார்களோ, அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுத்தார். கனிமிகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் மிக பணிவாக, மிக இரக்கமாக நாம் மீண்டும் மீண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பை செவியேற்று லப்பைக் சொன்ன அந்த கூட்டத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து வாழ்நாளிலே அதிகமான முறையிலே அந்த புனித பூமிக்கு ஹஜ் உம்ரா செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக கேட்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு ஒரு பரக்கத்தான, ஒரு பாக்கியமான பூமி, ஒரு தாயினுடைய கருவறையை போல அந்த பூமி பரக்கத்துக்குரிய பூமி. ஏன்னா நாம பார்க்கலாம், ஒரு பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பை சாதாரணமாக அந்த வயிறு இருக்கும். அதுவே அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்துல ஒரு சிசு, ஒரு கரு தங்கிடுச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் மாற்றங்கள் ஏற்படும், ஒவ்வொரு மாதங்களும் மாற்றங்கள் ஏற்படும். சின்ன வயிறு தான், ஆனால் அந்த கரு வளர வளர கிட்டத்தட்ட 3 கிலோ 3.5 கிலோ, எத்தனையோ பெண்கள் 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க, 3 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. சில சந்தர்ப்பங்கள்ல செய்திகள்ல வந்திருக்கு 9 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த சின்ன வயிறு தான், ஆனால் அந்த சிசுவை சுமக்க ஆரம்பித்த பிறகு அல்லாஹ் அந்த வயிற்றுக்கு பரக்கத்தை கொடுத்தான். அது குழந்தை வளர வளர அதுவும் விருந்து கொடுத்தது. எனவே உலமாக்கள் புனிதமான அந்த மக்கமா நகரத்தை தாயின் கருவறைக்கு நிகராக ஒப்பிடுகின்றார்கள். ஏன், எவ்வளவு லட்ச மக்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கோடி பேர்கள் வந்தாலும் சரி, மத்தாஃப பார்த்தோம் சொன்னா
அந்த தவாஃப் செய்யக்கூடிய இடத்தை பார்த்தோம் சொன்னா ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, ஆக சிறிய இடம் தான். ஆனால் எத்தனை லட்சம் மக்கள் தவாஃபுக்காக வந்தாலும் அத்தனை லட்சம் மக்களையும் உள்ளே இழுத்து அவர்களை அமல் செய்ய வைத்து தான் வெளியே அனுப்புகின்றது. அரஃபாவுடைய மைதானம் ஹஜ்ஜுடைய காலம் அல்லாத மற்ற நேரத்தில் அரஃபா மைதானத்தை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மைதானத்தை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன கிரவுண்ட் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் கிட்ட 50-60 லட்சம் மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம். காபாவுல கூட அவ்வளவு கூட்டத்தை ஒன்றாக பார்க்க முடியாது. ஏன்னா அரஃபா ஹஜ் என்பதாக சொன்னாலே அரஃபால தான் தங்கி ஆகணும், அரஃபாவில இருந்து ஆகணும். எனவே ஒட்டுமொத்த ஹாஜிகளையும் ஒருகன பார்க்கணும்னு சொன்னா அரஃபாவில பார்க்கலாம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியே எவ்வளவு பேர் வந்தாலும் எந்த நெருக்கடியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே அந்த பூமி தன்னை பரக்கத்தாக்கி கொடுக்கின்றது. அந்த அளவுக்கு பரக்கத்தும் பாக்கியம் நிறைந்த பூமியாக அந்த புனிதமா மக்கமா நகரம் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதா நேரமும் சதா நிமிடமும் அல்லாஹ்வினுடைய இறையருள் இறங்கக்கூடிய பேர் அற்புதமான அருள் நிறைந்த பூமியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் பைத்துல்லாவின் மீது 120 ரஹமத்துகள் அந்த பூமியின் மீது இறங்கி கொண்டிருக்கின்றது. அந்த புனித பைத்துல்லாவின் மீது இறங்கி கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யன்ஸுலுஹா ஃபி குல்லி யௌமின் ஃபசித்தூன மின்ஹா லித்தாயிஃபின். 60 ரஹமத்துகள் லித்தாயிஃபின், தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹமத்துகள் இறங்குகின்றது. 40 ரஹமத்துகள் காபத்துல்லாவிலே தொழக்கூடியவர்களுக்கு இறங்கி கொண்டிருக்கின்றது. காபாவை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய 20 ரஹமத்துகள் இறங்குது. ஒன்னும் அமல் செய்யல, குர்ஆன் ஓதல, தவாஃப் செய்யல, தொழுகல, தஸ்பீஹ் செய்யல, எந்த அமலும் செய்யல, காபத்துல்லாவை கண்குளிர பார்த்து கொண்டிருக்கின்றான். காணக்கண் கோடி வேண்டும் காபாவினை. அந்த காபாவினுடைய காட்சி, அந்த காபாவை பார்ப்பதில் தன்னுடைய பார்வையை நிலைநிறுத்தியிருக்கின்றார். சுபஹானல்லாஹ் 20 லின்னாதிரீன். பார்ப்பதற்கே ஒவ்வொரு வினாடி பொழுதும் அல்லாஹ்வுடைய 20 ரஹமத்துகள் அவருக்கு இறங்கி கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு இறை அருள் நிறைந்த ஒரு பாக்கியமான பூமியாக அந்த பூமி இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆக்களின் பிரதேசம், முழு பூமியும் துஆவுடைய பூமியாக இருக்கு. இஹ்ராமுடைய ஆடையை அணிந்ததிலிருந்தே நாம் செய்யக்கூடிய துஆக்கள் கபூல் ஆகிடும். ஒரு ஹாஜி அல்லது ஒரு உம்ராவுக்காக தன்னை தயார்படுத்தி கிளம்புறாங்க சொன்னா, இஹ்ராம் அணிந்து நியத்து செஞ்சுட்டாங்க சொன்னா அதிலிருந்து துஆ கபூல் ஆகும். அந்த பூமியில எந்த ஓரத்திலே எந்த மூலை முடுக்கிலே நின்று துஆ செய்தாலும் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். துஆக்களினுடைய பிரதேசமாக அந்த புனித பூமி இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு சின்னாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு தாபி அவங்க அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் பெருங்கொண்ட சஹாபாக்கள் 4 சஹாபாக்கள், ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, 4 சஹாபாக்கள் காபத்துல்லாவிலே ஹஜருல் அஸ்வத் கல் ருக்குனுல் யமானி இந்த இரண்டுக்கும் மத்தியிலே 4 அமர்ந்து துஆ செஞ்சாங்க. ரொம்ப உலகத்திலேயே ஆக பரக்கத்து பொருந்திய பாக்கியமான இடம் ஹஜருல் அஸ்வத் கல் ருக்குனுல் யமான். அந்த 2 மூலைகளுக்கு நடுவிலே கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 70,000 மலக்குகள் இருக்காங்க. அங்கு செய்யக்கூடியவர்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்காகவே அல்லாஹ் வச்சிருக்கான். எனவே கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக இந்த 4 சஹாபாக்கள் ருக்குனுல் யமான் ஹஜருல் அஸ்வத் 2க்கு மத்தியில அமர்ந்து ஒவ்வொருவரும் துஆ செய்றாங்க. நீங்க ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கொண்டு துஆ செய்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஆசை நான் மார்க்க கல்வியை இல்மை கற்று அதை போதிக்கக்கூடிய மிகப்பெரிய முஅல்லிமாக, மிகப்பெரிய மார்க்க பேராசிரியராக நான் இந்த உலகத்தில் விளங்க வேண்டும். இது என்னுடைய ஆசை. அவங்க துஆ செய்றாங்க. மீதம் இருந்த 3 சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்க. ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், ஈராக்கினுடைய அதிபராக நான் ஆகணும். இது என்னுடைய ஆசை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆசைகளுக்கு அல்லாஹ் ரசூல் தடை விதிக்கவே இல்லை. அது இஹ்லாஸாக ஈமானோடு இருந்துச்சுன்னு சொன்னா அது நடக்கும் என்பதற்கு இந்த சஹாபாக்கள் சான்று. எனவே சாதாரணமான நிலையிலே, ஒரு ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு தஆலா துஆ செய்றாங்க தங்களுடைய இளமை காலத்திலே, யா அல்லாஹ், ஈராக்கினுடைய அதிபராக நான் ஆகணும்.
ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு ருக்குனுல் யமானிக்கு அருகாமையில உட்கார்ந்து துஆ செஞ்சாங்க. மூன்றாவதாக முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னை ஹிஜாஸினுடைய அதிபதியாக, மஷ்ரிக் வல் மக்ரிபா கிழக்கு மேற்கு பகுதிகளை ஆளக்கூடிய ஆட்சியாளனாக என்னை கபூல் செய். அவங்க துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது உன்னுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் பெற்ற நிலையிலே நான் பிரியணும், அதுதான் என்னுடைய ஆசை, வேற எதுவும் பெருசா ஆசை இல்லை என்பதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ செஞ்சாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு சின்னாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாங்க அந்த சஹாபாக்களை பார்த்தோம், அவங்க என்ன துஆவை அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் மத்தியில உட்கார்ந்து செய்தார்களோ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அந்த துஆக்களினுடைய அழகான வடிவத்தை நாங்கள் கண்ணால் கண்டோம். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா செய்த துஆவை போல அவர்கள் மிகப்பெரிய முஅல்லிமாக, மார்க்கத்தின் பெரும் பேராசிரியராக, பெரும் பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய பேராசிரியராக, அவர்கள் தீனுடைய கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியராக அவர்கள் அமைந்து தீனுடைய சேவையை செய்ததை எங்களுடைய கண்ணால் நாங்கள் பார்த்தோம். உர்வா ரலியல்லாஹு தஆலா ஈராக்கினுடைய அதிபராக ஆகணும்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. சில காலங்களிலேயே அல்லாஹ் அவர்களை அந்த உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போனான். ஈராக்கினுடைய அதிபராகத்தான் அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய இறுதி காலத்தை கழித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜாஸ், மஷ்ரிக் வல் மக்ரிபா கிழக்கு மேற்கு பகுதிகளை ஆட்சி செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டதை போல அல்லாஹ் ஹிஜாஸினுடைய அதிபதியாக அல்லாஹ் அவர்களையும் ஆக்கினான். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மரணிக்கும் போது கலிமாவோடு மரணித்தார்கள். நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய மன்னிப்போடு தான் மரணித்திருப்பார்கள், நாங்கள் ஆதரவு வைத்தோம் என்பதாக சொல்லி தாபீன்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆக்களின் பிரதேசம், அங்க எங்கு நின்று என்ன துஆக்களை செய்தாலும் அந்த துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். நம்முடைய இமாம்கள், 4 இமாம்கள், பிரசித்தி பெற்ற இமாம்கள், காபத்துல்லாவை முதலாக பார்த்த உடனே செய்யப்படக்கூடிய துஆ, அது எந்த துஆவாக இருந்தாலும் சரி அது கபூல் ஆகும். ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது. முதல் தடவை ஹஜ்ஜுக்காக போறார், முதல் தடவை உம்ராவுக்காக போறோம், முதல் தடவை அந்த புனித பூமியை நாங்கள் போய் பார்க்கின்றோம், பூமிக்குள்ள நுழைகின்றோம், முதலாக காபத்துல்லாவை கண்ணால் காணும் பொழுது கேட்கக்கூடிய அந்த துஆ சுப்ஹானல்லாஹ் தங்குதடை இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது. எனவே என்ன துஆக்கள் செய்யணும், நபி அவங்க எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்முடைய 4 இமாம்கள் செய்த துஆ வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அத்தனை ஹாஜத்தான ஹலாலான துஆக்களையும் ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றுவேன். இனி நான் என்னென்ன துஆ செஞ்சாலும் அந்த துஆக்கள் எல்லாமே எனக்கு கபூல் ஆகணும். ஹஜ்ரத் இமாம் அல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காபாவை பார்த்த உடனே அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் இவ்வளவு பெரிய இமாமாக இன்னைக்கு இந்த புனித பூமியிலே தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன், அகில உலக மக்களால் பின்பற்றப்படக்கூடிய இமாமாக நான் இருந்து கொண்டிருக்கேன். எனவே இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் கிடைக்கணும், அதைத்தான் நான் உன்னிடத்தில் ஆசைக்கின்றேன். தாய் தந்தையர்கள் மீது அவ்வளவு பிரியத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வைத்திருந்தார்கள். எனவே தாய் தந்தையினுடைய சொர்க்கத்திற்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செஞ்சாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுர்மத்தன் பலதா, யா அல்லாஹ் இந்த பலதன், இந்த பூமி, இந்த மாநகரத்தினுடைய ஹுர்மத்தை, அந்த கண்ணியத்தை பேணக்கூடியவனாக எனக்கு கபூல் செய். என பாக்கியமான பூமி, கண்ணியமான பூமி. ஒரு ரக்காய் தொழுதா 1,00,000 ரக்காய்த்துடைய நன்மை, 1 ரூபாய் சதக்கா செய்தா 1,00,000 ரூபாய் சதக்கா செய்த நன்மை. இன்னைக்கு நாம ஜும்மா தொழுகிறோம், 2 ரக்காய் தொழுதோன்னு சொன்னா 2 ரக்காய்த்துடைய நன்மை தான் கிடைக்கும். ஆனா இதே ஜும்மாவை இன்னைக்கு ஹஜ்ஜுக்காக சென்று இருக்கக்கூடிய அந்த ஹுஜ்ஜாஜிகள் அந்த ஹரம்ல தொழுகிறாங்க, சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு ரக்காயத்துக்கு 1,00,000, 2 ரக்காயத்துக்கு 2,00,000 நன்மைகள் பெற்றுக் கொள்வாங்க. இன்னைக்கு நாம ஜும்மா தொழுதுட்டு வெளியே போகும்போது யாராச்சும் மிஸ்கின் இருந்தாங்க, 1 ரூபாய் சதக்கா செஞ்சு அப்படி சொன்னா 1 ரூபாய் சதக்கா செஞ்ச நன்மை தான். அதுவே அந்த ஹரமுடைய பகுதியில ஜும்மாவை முடித்துக் கொண்டு வெளியில இருக்கக்கூடிய மிஸ்கின்களுக்கு அந்த ஹுஜ்ஜாஜிகள் 1 ரூபாய் சதக்கா செஞ்சாங்க சொன்னா 1,00,000 ரூபாய் சதக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பரக்கத்து பொருந்திய பூமி. எனவே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுர்மத்தன் பலதா, இந்த பலதன், இந்த புனிதமான நகரத்தினுடைய ஹுர்மத்தை, கண்ணியத்தை பேணும் பாக்கியத்தை கொடு. ஏனா இதனுடைய கண்ணியத்தை நான் மறந்து ஏதாச்சும் பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா எப்படி ஒரு நன்மை செஞ்சா 1,00,000 நன்மையோ, ஒரு பாவம் செய்தா 1,00,000 பாவத்தினுடைய தண்டனையும் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த
அழகான அற்புதமான துவாவை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க செஞ்சாங்க. அதே போல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தஹ்ஹீர ஹயாத்தி, யா அல்லாஹ் உலகத்துல வாழும் காலமெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக சொல்லி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துவா செய்தாங்க. வரலாற்றில் பதிவு செய்திருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் அந்த புனித பூமிக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சு சொன்னா நம்முடைய 4 இமாம்கள் செய்த இந்த துவாக்களை நாமும் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனால் துவாக்களின் பிரதேசம், அங்கு போய் என்ன துவா செய்தாலும் கபல் ஆகக்கூடியதாக. சமீபத்துல ஹஜ்ஜுடைய புரோகிராம் அதிகமாக பல இடங்கள்ல நடந்துச்சு. ஹாஜிகளை வழி அனுப்புவதற்காக துவாவுடைய மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த துவாவுடைய மஜ்லிஸ்ல வந்த ஒரு ஆலிம் சொன்னாங்க, நம்முடைய கரூர் மாவட்டம் பல்லப்பட்டியை சார்ந்த ஒரு குடும்பம் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு போயிருக்காங்க. உம்ராவுடைய அமல்கள் நடந்து கொண்டு இருக்கு. அப்படி நடக்கும் பொழுது குடும்பத்தோடு போயிருக்காங்க. கணவன், மனைவி, குழந்தை என்பதாக சொல்லி ஒரு 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைய அந்த தாய் தந்தையர்கள் அழைத்து கொண்டு தூக்கிக்கிட்டு தவாஃப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் சுத்து ஆரம்பிக்கும் போதே அந்த குழந்தை தங்களுடைய தாய் தந்தையர் இடத்துல குழந்தைத்தனமாக கேட்டிருக்கு, எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல ஆசை இருக்கு, சாக்லேட் வாங்கி கொடுங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகல போனவங்களுக்கு தெரியும், எந்த பொருள் வாங்குறனாலும் சரி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வெளியே வரணும். 1.5 கிலோமீட்டர் வெளியே வந்தாதான் இது வாங்க முடியும். குழந்தை அடம் பிடித்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுகை அடக்க முடியும். அவங்க கிட்ட எதுவும் சாக்லேட்லாம் இல்லை. தண்ணி குடிக்கிறதுனாலும் தவாஃபை விட்டுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு சாத்தியமில்லாத விஷயம். எனவே தாய் தந்தையர் சொன்னாங்க, அமல்ல ஈடுபட்டு இருக்கோம். குழந்தை இடத்துல சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய தர்பார், இங்க எதை கேட்கனாலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்காத. உனக்கு சாக்லேட் வேணும் அல்லாஹ் கிட்ட கேளு. எனவே தவாஃப்ல முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை சாக்லேட் கேட்டுச்சு. அத்தாமா சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட கேளு. எனவே அந்த குழந்தை ஒவ்வொரு சுத்திலும் இதே வார்த்தை தான் அது திரும்ப திரும்ப முழங்கி கொண்டே இருந்துச்சு. அதுல சொன்னாங்க, நாங்க காது குளிர கேட்டோம், எங்களுடைய கண்ணால் பார்த்தோம், யா அல்லாஹ் எனக்கு சாக்லேட் கொடு, யா அல்லாஹ் எனக்கு சாக்லேட் கொடு. அதுதான் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே 6வது சுற்றை அந்த குடும்பம் சுற்றி முடிப்பதற்குள்ளதாகவே எகிப்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸ கொண்டு வந்து அந்த குழந்தை இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதான் துஆக்களினுடைய பிரதேசம். அந்த எகிப்தினுடைய பெண்மணிக்கு தெரியாது இந்த குழந்தை சாக்லேட் கேட்டுச்சு என்பதாகலாம். ஆனா அல்லாஹ் ஏதோ அந்த பெண்ணுடைய உள்ளத்துல போட்டிருந்தா, அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருந்தா. இந்த குழந்தை கேட்டுச்சு. கேட்டு 6வது ரவுண்டுக்குள்ள குழந்தையினுடைய கையில ஒரு சாக்லேட் அல்ல, ஒரு பாக்ஸ் ஃபாரின் சாக்லேட். சுப்ஹானல்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அந்த புனித பூமியினுடைய மகத்துவம் நிறைந்த பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் துடிப்பு வேண்டும், ஆசை வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு முறையாவது அந்த புனித பூமிக்கு செல்வதற்கான பாக்கியத்தை, குடும்பத்தார்களோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்பதாக சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக தருவார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலதன் ஆமீனா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்த பூமி மக்கா. பலதன் ஆமினா, ஒரு அமைதியான பூமியாக மக்கா இருந்து கொண்டிருக்கின்றது. பரக்கத்தான பூமியாக மக்கா இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல பலதன் தய்யிபா, மதீனா மனம் கமலும் ஒரு பரிசுத்தமான பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா அந்த நகரம் முழுவதும், அந்த மனித பூமி முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்து நினைவுகளை தனக்குள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பசுமையான ஒரு பூமியாகத்தான் மதீனா தய்யிபா இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நகரம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த மஸ்ஜிது நபவியில் ஐவேளை தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அத்தனை ஜும்மாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய இன்றைக்கும் அதே மெம்பர் அதே மெஹராப் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மெம்பரிலே இந்த மெஹராபில் நின்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த மெம்பர் மீது ஏறி அமர்ந்துதான் இந்த உம்மத்திற்கு ஹதீஸையும் குர்ஆனையும் மார்க்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே மதீனா மாநகரம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்து நினைவுகளை தனக்குள் சுமந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவினுடைய வீதிகள் முழுவதும், மதீனாவினுடைய தெருக்கள் முழுவதும் சுப்ஹானல்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 முறை லட்ச முறை நாம் எந்த அங்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது சென்றிருந்தோம் என்பதாக சொன்ன அந்த வீதிகளில் 1000 முறை லட்ச முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீதி வழியாக நடந்து போயிருப்பாங்களே.
இந்த வீதியில் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனார்கள். இந்த வீதியின் வழியாகத்தான் நபி அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்தார்கள். இந்த இடங்களில் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதா நடந்து கொண்டும் சென்று கொண்டிருந்தும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான பாதம் பட்ட அந்த பாக்கியமான பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க மதீனா நகரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தினுடைய அந்த நினைவுகளை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைந்த பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை மிகவும் பிரியப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை பிரியப்பட்டாங்க. ஆனால் மக்காவை காட்டிலும் மதீனாவின் மீது பிரியம் நபிக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா லில் மதீனா கஹுப்பினா மக்கத அவ் அஷத்தா. யா அல்லாஹ் எங்களுக்கு மதீனாவின் நேசத்தை கொடு, கஹுப்பினா மக்கத அவ் அஷத்தா, மக்காவின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை விட அஷத்தா அதிகமான பிரியத்தை மதீனாவின் மீது எங்களுக்கு கொடு. மக்களுடைய உள்ளத்திலே மக்காவின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை காட்டிலும் மதீனாவின் மீது உண்டான பிரியத்தை நீ அதிகப்படுத்தி கொடு என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய நேசத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல் லில் மதீனா லிஅஃப மா ஜஅல்த பி மக்கத மினல் பரக்கா. யா அல்லாஹ் மக்காவுக்கு நீ பரக்கத் செய்திருக்கின்றாய், அதைவிட 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவுக்கு நீ தருவாயாக. மதீனாவின் மீது உள்ள நேசத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம அப்துக வ கலீலுக வ நபியுக வ இன்னி அப்துக வ நபியுக வ இன்னஹு துஆஅக மக்கத்துல் முகர்ரமா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உன்னுடைய கலீலாக உன்னுடைய நேசராக இருந்தார்கள். யா அல்லாஹ், அவர்கள் மக்காவின் பரக்கத்தை சொல்லி மக்களை மக்காவின் பக்கம் அழைத்தார்கள். நானும் உன்னுடைய ஹபீபாக உன்னுடைய கலீலாக உன்னுடைய நபியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் மதீனாவினுடைய பரக்கத்தை சொல்லி மக்களை மதீனாவின் பக்கமும் அழைக்கிறேன் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து இருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் மீது நேசம் கொண்டிருக்கின்றார்கள். நம்மையும் நேசிக்க சொல்லி இருக்கின்றார்கள். அந்த புனித பூமியை நாமும் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனித பூமி முழுவதும் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் வரலாறுகளை பேசக்கூடியதாக இருக்கின்றது. மஸ்ஜித் நபவியினுடைய ஒவ்வொரு வாசல்களும் வரலாற்றை பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதீனாவினுடைய புழுதியும் பாக்கியத்துக்குரியது நபி அவங்க சொன்னாங்க. மதீனாவினுடைய புழுதி, அந்த மண் நோய் என்பதாக சொல்லி, அதாச்சும் காயம் என்பதாக சொல்லி சஹாபாக்கள் வந்தா மதீனா அந்த மண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில வைத்து தன்னுடைய பரக்கத்தான உமிழ் நீரை எடுத்து அதிலே தடவி அந்த காயத்துக்கு மருந்து போடுவார்கள். அல்லாஹ் இந்த மதீனத்தின் புழுதியும் மருத்துவத்துக்குரியதாகவும் பாக்கியத்துக்குரியதாக ஆக்கி இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. மதீனத்தின் புழுதியும் பரக்கத்தும் பாக்கியம் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் நபவிக்குள்ளே உள்பள்ளிக்குள்ளே பல தூண்கள் இருந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு தூண்களுக்கும் பேர் அற்புதமான ஒரு அழகான நினைவை ஏற்படுத்தக்கூடிய வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. உஸ்துவானே ஹன்னானா, உஸ்துவானே அபி லுபாபா, உஸ்துவானே ஹாயிஷா என்பதாக சொல்லி ஒவ்வொரு தூண்களுக்கும் ஒரு அழகான பெயரோடு வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் தொழுகையை ஆரம்பித்து ஜும்மாவுடைய தொழுகை எல்லாம் தொழுக ஆரம்பித்ததில் இருந்து கிட்டத்தட்ட 8 வருட காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று ஜும்மாவுடைய நாட்களில் ஒரு உயரமான மேடான பகுதி, அந்த பகுதியிலே ஒரு காய்ந்த நீர்த்து போன அல்லது மரணித்து போன அரை மரமாக இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பலத்தினுடைய ஒரு கட்டை, கிட்டத்தட்ட அது அனைத்தும் உளுர்ந்து போய் விட்டது, ஒரு அரை மரம் தான் இருந்து கொண்டிருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வருட காலங்களாக மஸ்ஜித் நபவியிலே உயரமான இடத்திலே இருந்த அந்த நீர்த்து போன அந்த பேரித்தம்பலம் அரை மட்டையை பிடித்து கொண்டுதான் ஜும்மாவுடைய குத்துபாவை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். 8 வருட காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மரக்கட்டையை பிடித்துக் கொண்டுதான் ஜும்மாவுடைய குத்துபா நிகழ்த்தினாங்க. கிட்டத்தட்ட 8 வருடம் கழித்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இது போல நீங்க இந்த உம்மத்துக்கு ஜும்மாவுடைய பயான்கள்ல ஜும்மாவுல பல விஷயங்களை சொல்றீங்க,
அந்த மேட்டின் மீது நின்று கொண்டு அந்த ஒடிந்த பேரித்தம்பலத்தினுடைய அந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன செய்றீங்க, குதுபா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்க என்பதாக சொன்னா, நீங்கள் உட்கார்ந்து நின்று உயரமான இடத்தில் இருந்து குதுபா செய்வதற்காக ஒரு மெம்பர் படிக்கட்டை நான் உங்களுக்கு தயார் செய்து கொடுக்கட்டுமா, ஒரு சிம்மாசனத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்கட்டுமா? ஏன்னா என்னிடத்துல வேலை செய்யக்கூடிய என்னுடைய அடிமை இருக்காரு, அவர் ஒரு கார்பரேட், அவர் ஒரு ஆசாரியாராக இருக்கார், அவர் பலவிதமான பொருட்களை மரத்துல செய்யக்கூடிய ஒரு வல்லம திறமை அவர் இடத்துல இருக்கு. அந்த பெண்மணிக்கு அனுமதி கொடுத்துட்டான். எனவே சில நாட்கள்லயே அந்த பெண்மணி ஒரு மெம்பர் படிக்கட்டு, இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்கக்கூடிய அந்த 3 படிக்கட்டு மெம்பர் அந்த அன்சாரி சஹாபி பெண்மணி செஞ்சு கொடுத்ததான். சில நாட்கள்லயே அந்த பெண்மணி செஞ்சு கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மெம்பர் படிக்கட்டுல முதல் ஜும்மா குத்துபாவை 8 வருடம் கழித்து இத்தனை வருட காலங்களாக ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு ஜும்மாவுடைய குத்துபாவை நிகழ்த்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரமாக அழகாக கம்பீரமாக செய்யப்பட்ட அந்த மெம்பர் மீது ஏறி நின்று குத்துபா செய்ய ஆரம்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு முனங்கல் சத்தம், ஒரு அழுகை சத்தம் கேட்க ஆரம்பித்தது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கதைகளோ கற்பனைகளோ அல்லது வித்தைகளோ இது எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட சிஹா சித்தா என்பதாக சொல்லக்கூடிய ஹதீசுடைய கிரந்தங்கள் 6 கிரந்தங்கள், ஹதீசுடைய கிதாபுகள் அனைத்திலும் இந்த ஹதீஸ் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற புகாரியினுடைய கிதாபிலும் இந்த ஹதீஸ் சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நபி அவங்க குத்பா செய்ய ஆரம்பித்த உடனே அழுகை சத்தம், முனங்கல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட மஸ்ஜித் நபவியில ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அமர்ந்துட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியில ஜும்மாவுக்காக ஒன்று கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் நாங்கள் அனைவரும் அந்த முனங்கல் சத்தத்தை, அழுகை சத்தத்தை கேட்டோம். சில சஹாபாக்களுடைய அறிவிப்பு அது ஒட்டகத்தின் குட்டி அழுவதை போன்ற சத்தமாக இருந்துச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, திஃப்லத்தில் பகா, ஒரு குழந்தை அழுவதை போல அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அது தேம்பி 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 அழுது கொண்டிருந்தது. எங்கிருந்து அந்த சத்தம் வருகிறது என்பதாக நாங்கள் பார்த்தோம். கடைசியாக அது அந்த பேரித்தம்பலம், அந்த உதிர்ந்து போன அந்த மட்டையிலிருந்து தான் அந்த சத்தம் வந்தது. கிட்டத்தட்ட 8 வருட காலங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது சாய்ந்து கொண்டு அதை பிடித்துக் கொண்டுதான் குத்பாவை நிகழ்த்தினார்கள். இன்றைக்கு மெம்பர் படிக்கட்டு வந்த உடனே அதன் மீது ஏறிவிட்டார்கள். நபியினுடைய கரம் தன் மீது படவில்லை, நபி அவர்கள் தன்னை தொடவில்லை என்பதின் காரணமாக, நபியின் மீது இருந்த அந்த பேர் ஆவலும் நேசத்தின் காரணமாக அந்த மரக்கட்டை அழுக ஆரம்பித்தது. அத்தனை சஹாபாக்களும் அதை காது கொடுத்து கேட்டார்கள். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடைசியாக குத்பாவை நிகழ்த்த ஏறி நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த ஒடிந்து போன, உதிர்ந்து போன அந்த மரக்கட்டையை தங்களுடைய நெஞ்சத்தோடு சேர்த்து அணைத்தார்கள். அணைத்த பிறகுதான் அது அமைதி அடைந்தது. வரலாற்றுகள் எழுதுறாங்க, நபி அவங்க சொன்னாங்க, நான் மட்டும் அதை கட்டி அணைக்கவில்லை என்பதாக சொன்னால் கியாமத் வரைக்கும் அது அழுது கொண்டுதான் இருந்திருக்கும். அனைவரும் அந்த சத்தத்தை கேட்டு இருப்பார்கள். நபியினுடைய அரவணைப்பால் அது தன்னுடைய அழுகையை நிறுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான ரிவாயத்துகள் வருகிறது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்கட்டையை அங்கேயே தஃபன் செய்ய சொன்னார்கள். எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்திலேயே புதைக்க சொன்னார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் உஸ்துவானே ஹன்னானா என்பதாக நபியினுடைய மிம்பருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தூணோடு சேர்த்து அதுவும் ஒன்றாக கட்டப்பட்டது. இன்னும் சில அறிவிப்புகளில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூணிடத்திலே பேசினார்கள், நீ விருப்பப்பட்டால் நீ எந்த மரத்தில் இருந்து உதிர்ந்து நீ மரத்து போனாயோ, இறந்து போனாயோ, மீண்டும் அந்த மரத்திற்கு உயிர் கொடுத்து அந்த மரத்தின் ஒரு மரமாக, ஒரு கிளையாக உன்னை நான் அமைக்கின்றேன். கியாமத் வரைக்கும் நீ மரமாக இந்த பூமியில இருப்பாய். அல்லது நீ விருப்பப்பட்டாய் என்பதாக சொன்னால் சுவனத்தில் உன்னை நான் விதையாக விதைக்கின்றேன். சுவனத்தின் காற்றை சுவாசித்து சுவனத்தின் நீரை பருகி சுவனவாசிகளுக்கு நீராக, மரமாக, பழமாக நீ பயன் தரக்கூடியவனாக இருப்பாய் என்பதாக சொல்லி சுவனத்திலே நபி அவர்கள் அதை விதைத்தார்கள் என்பதாகவும் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லிட்டு அவங்க தேம்பி அழுதாங்க. அவங்களுடைய தோழர்கள் கேட்டாங்க, இமாம் அவர்களை ஏன் அழுகிறீங்க? அப்ப இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு சாதாரணமான மரக்கட்டை, உதிர்ந்து போன, மரத்து போன, அத்தனையும் உதிர்ந்து போய் இறந்து போன ஒரு மரக்கட்டை, அது நாயகத்தின் மீது பிரியமும் நேசமும் வைத்ததினால் அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்வும் நாளை மறுமையிலே பெரும் மதிப்பும் அல்லாஹ் கொடுத்துட்டான். நமக்கும் நபியின் மீது இஹ்லாஸான அந்த நேசம் வெளிப்பட்டது என்பதாக சொன்னான். நாமும்
நாமும் நபியை உண்மையாக பிரியப்பட்டோம், நேசித்தோம் என்பதாக சொன்னா அல்லாஹ் நம்மையும் இந்த உலகத்திலும் உயர்த்துவான், நாளை மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கான். அந்த மரம் நபியை நேசித்ததை போல நாமும் நபியை நேசிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தரணும். அதுக்காகத்தான் நான் அழுதேன்னு சொல்லி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த புனிதமான நகரம் மதீனா முழுவதுமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தினுடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கெல்லாம் அதற்கான சந்தர்ப்பம் அமைந்தது என்பதாக சொன்னால், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யமூது பில் மதீனா, நீங்கள் மதீனாவிலே மரணியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம இடத்துல வேண்டுகோளாக வச்சாங்க, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பும் வசதியும் சந்தர்ப்பம் அமைந்தது என்பதாக சொன்னால், மன் இஸ்ததாஅ மின்கும் அன் யமூது ஃபில் மதீனா, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மதீனாவிலே மரணியுங்கள், ஜன்னத்துல் பக்கீயிலே நீங்கள் அடக்கம் செய்யப்படுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தது என்பதாக சொன்னால், ஷஃபீஹன் அவ் ஷஹீதன் யௌமுல் கியாமா, நாளை மறுமையிலே உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்வேன். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாத் செய்து பரிந்துரை பேசி உங்களை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்குவேன். அவ் ஷஹீதன், உங்களுடைய ஈமானுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் சாட்சி பகருவேன். எனவே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் மதீனாவிலே மரணிப்பதை விரும்புங்கள், மதீனாவிலே மரணியுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உயிர் உன்னுடைய பாதையிலே செல்ல வேண்டும். என்னுடைய உயிர் இந்த பரதத்தின் மதீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய இந்த புனித பூமியிலே நான் அடக்கம் செய்யப்படணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, துஆ செய்து கொண்டே இருந்தாங்க, பயந்து கொண்டும் இருந்தாங்க. ஏன்னா உலகத்தின் பல நகரங்கள் அவங்களுடைய ஆட்சி கீழே தான், அவங்களுடைய ஆட்சியினுடைய சந்தர்ப்பத்தில் தான் வந்தது. பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சாங்க, எங்கே போகும் இடத்திலே நான் மரணித்து அங்கு அடக்கம் செய்யப்பட்டுடுவோன்ற அந்த அச்சம் உணர்வு இருந்தது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ், எனக்கு மதீனாவிலே மரணிக்கும் பாக்கியத்தை தா. பலதன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய இந்த புனித பூமியிலே மரணிக்கும் பாக்கியத்தை தா. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். மதீனாவிலே மரணித்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மெஹராபிலே நின்று தொழுக வைத்தார்களோ அந்த மெஹராபிலே ஃபஜர் தொழுகையை தொழுக வைத்திருக்கக்கூடிய நிலையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்பட்டாங்க. எனவே அல்லாஹ் துஆவை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக லட்சோப லட்ச மக்கள் அந்த புனித பூமியிலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யணும். யா அல்லாஹ், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தா. புனிதமான மக்காவுக்கு, அந்த மக்கத்துல் முக்கர்ரமா அந்த பூமிக்கு செல்லும் பாக்கியத்தை தா. மதீனா தய்யிபா, அந்த மனமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமியை தரிசிப்பதற்கான அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தா, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தா. குடும்பத்தோடு அந்த பூமிக்கு செல்லக்கூடிய ஹஜ் உம்ராவை ஜியாரா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தா என்பதாக சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறையிலே ஆசைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய குடும்பமாக, நம்முடைய மஹல்லாவாக புனிதமான அந்த புனித பூமிக்கு உம்ராவாக, ஹஜ்ஜாவாக, ஜியாராவாக செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வா ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.